Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 666 பார்ட் 1. ஓபன் பண்ணா கொலோசியத்தை காட்டுறாங்க. அந்த மொத்த இடமுமே புகை மண்டலமாகி ஒரு சைடு மட்டும் கண்ணா பின்னன்னு தீ எரிஞ்சுட்டு இருக்குது. புகை கலைய பாக்குறாங்க. பெரிய பெரிய ஆளுங்க அத்தனை பேருமே மயக்கம் போட்டு கிடக்குறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல, யார் இவங்களை நாக் அவுட் பண்ணான்னு தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இந்த கொழிடா கொலோசியத்தோட வரலாற்றிலேயே இப்படி ஒரு சம்பவம் இது வரைக்கும் நடந்ததே இல்ல. இது ஒரு பயங்கரமான மெடிக்கல் மிராக்கிள். சரி, எல்லாருமே மட்டை ஆயிட்டாங்கன்னா கடைசியில இந்த மேட்ச்ல யாரு தான் ஜெயிச்சா? அப்ப யாருமே இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நடு கிரவுண்ட்ல யாரோ கத்தியோட எந்திரிப்பாங்க. ஷேடோ மட்டும்தான் தெரியுது, ஆனா யாருன்னு தெரியல. உடனே அத்தனை பேருமே பயங்கரமா சேர பண்ணுவாங்க. ஓ மை காட், இப்ப அந்த ஒரு பர்சன் தான் வின் பண்ண போறது, சூப்பர், வேற லெவல், மாஸ்ன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பாங்க. அப்படியே புகை கொஞ்சம் கொஞ்சமா கலையும். நின்னுட்டு இருந்த ஆளை பார்த்துட்டு ஆங்கர் அப்படியே ஷாக் ஆயிருவான். அவன் மட்டுமா அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்த அத்தனை பேருமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிப்பாங்க. ஏன்னா நின்னுட்டு இருந்தது நம்ம ரெபேக்கா. அவளை தவிர மத்த எல்லாருமே ஸ்டேடியத்துல மட்டையாகி போய் கிடக்குறாங்க. அப்ப அவ மட்டும் நின்னுட்டு இருந்தான்னா அவ தானே வின்னர். ஆல்ரெடி இவ எப்படா காலியாவாங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இவ வேற கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நின்னுட்டாளா? யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாம் இவெல்லாம் ஒரு ஆளா வேஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லி கத்திட்டு கிடப்பாங்க. இதுல காமெடி என்னன்னா, இவங்க யாரெல்லாம் ஜெயிப்பாங்கன்னு அவங்க மேல பயங்கரமா நம்பிக்கை வச்சாங்களோ அவங்க எல்லாருமே நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ல பதுமானமா படுத்திருக்க மாதிரி பேன்னு கிடப்பானுங்க. கடைசியில யாரு ஒருத்தர் ஸ்டடியா நிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த பிளாக் டியோட வின்னர். அப்படின்னா இந்த மேட்சோட வின்னர் கிங் ரிக்குவோட கிராண்ட் டாட்டரான ரெபேக்கா. அவ எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே நின்னுட்டு இருப்பாளா. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு இவ சீட் பண்ணிட்டா, இவன் ஒண்ணு சண்டையெல்லாம் போட்டு ஜெயிக்கல, இந்த மேட்ச்ல எல்லாம் இவ ஜெயிக்கிறதுக்கு சான்ஸே இல்ல, அவ பாடிய பாருங்க, வெந்து போன ஓனா நொந்து போன மாதிரியே இருக்குது. இப்படி இருக்கும்போது அவ எப்படி ஜெயிப்பாங்கிற மாதிரி அடுக்கடுக்கா அவங்களோட வஞ்சத்தெல்லாம் கொட்டி தீப்பாங்க. இங்க ஜெயில இருக்கவங்க எல்லாம் ரெபேக்கா ஜெயிச்சதை பார்த்துட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிப்பானுங்க. ஆனா இன்னுமே அவ எப்படி ஜெயிச்சா என்ன பண்ணான்னு சொல்லி ஒண்ணுமே தெரியல. திடீர்னு ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் பேபே கிடக்குறானுங்க. என்னவா இருக்கும்னு மண்டைய பிச்சுக்குவானுங்க. அட விடுங்கப்பா, அதான் ரெபேக்கா ஜெயிச்சிட்டால, அதை செலிப்ரேட் பண்ணுங்கப்பா. ஊர் மக்களுமே இதை லைவா பார்த்துட்டு யாருமே ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அவ எப்படி ஜெயிப்பா? கேவெண்டிஷ் என்ன ஆனாரு, மத்தவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? ஆர்லோம்பஸ் நல்லா சண்டை போடுவாரு, அவரெல்லாம் பீட் பண்ணவே முடியாது, இதுல ஏதோ சதி நடந்திருக்குன்னு எல்லாரும் அவனோட இஷ்டத்துக்கு புலம்பி தள்ளுவானுங்க. அப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்த வைஸ் அட்மிரல் பாஸ்டில் இது ஸ்லைசிங் விண்ட் ஆஃப் ரோமலும்பான். ஆனா மத்தவங்க யாருக்குமே இதை பத்தி ஒண்ணும் தெரியல. கொஞ்சம் விளாவாரியா சொல்லுடா, விளக்கென்னவனு அவனும் சொல்ல ஆரம்பிப்பான். என்னன்னா, ரோமலுங்கிற ஒரு கிங்டம்ல மிஸ்டீரியஸான சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. என்னன்னா, டெய்லியும் நைட்டு காத்து எல்லாத்தையுமே சட்டுன்னு வெட்டி போட்டு தள்ளுமாமா. எது காத்து? நம்ம சுவாசிக்கிற காத்து. உடனே நேவி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டு பார்த்தாங்க. ஒண்ணு வேலைக்கு ஆகல. எல்லாத்தையுமே அந்த விண்டு சாவடிச்சிருச்சு. அந்த டைம் தான் நோட் பண்ணுவாங்க. ஒருத்தன் கையில கத்தியோட அந்த வால் கிளாக் டவர் மேல போய் நின்னுகிட்டு அப்படியே கொடூரமா கொலவெறித்தனமா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு இருப்பான். அவனோட பேரை எப்பவுமே ஹக்குபான்னு சொல்லுவான். அதை மட்டும்தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டான். அவன் இந்த கோமல் கிங்டம் விட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய டவுன்ஸுக்கு எல்லாம் போய் ஏகப்பட்ட வேற வெட்டி கொண்டு இருக்கான். மக்களை வெட்டி கொள்றதுக்கு அவன் என்ன வெஜிடபிள்ஸா? ஆனா கண்டம் பண்ணி இருக்கான். ஆனா அவன் இருந்த இடத்துல எப்பவுமே இன்னொருத்தன் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ரெபேக்காவை காட்டுறாங்க. அவ அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேவெண்டிஷை பார்த்து வாயை பொளந்துருவா. அதுவும் அவனை பார்த்துட்டு அப்படி ஒரு பயம். ஏன் அப்படி அவனை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க போது ஒரு சின்ன பிளாஷ்பேக். என்னன்னா, அந்த சுலைமான் மாங்கா மண்டையன் நம்ம ரெபேக்காவை எப்படியாச்சும் காலி பண்ணியே ஆகணும்னு அவளை கண்ட மேனிக்கு அட்டாக் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ரெபேக்கா எப்படியாச்சும் அவன் அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து அவனை தண்ணியில தள்ளி விட்டுலான்னு நைஸா அப்படியே பேக் அடிச்சுக்கிட்டே வருவான். அந்த டைமுங்கும் போது கேவெண்டிஷ் ஏதோ நின்னுகிட்டே தூங்கின மாதிரி சுலைமான் மேல போய் விழுவானா. அவனுக்கு காண்டாயிரும். பொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல வந்து விழுவேன்னு ஒரு வெட்டு போடுவான். அவன் வெட்ட வரத அவன் பார்க்க கூட இல்ல, ஆனா சரக்குன்னு குனிஞ்சிருவான். ரெபேக்காவே பார்த்துட்டு பீதியாவா, என்ன இவன் ஒரு மாதிரி ஸ்டேஞ்சா நடந்துக்கிறான்னு. அப்ப திடீர்னு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவான். சுத்தி இருக்க அத்தனை பேருமே என்ன பைத்தியமாயிட்டானாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அவன் ஏதோ பெட்ரூம்ல படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருப்பானா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணிடலான்னு சொல்லி பாஞ்சு அட்டாக் பண்ண வருவானுங்க. அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தவனோட மூஞ்சி திடீர்னு படு பயங்கரமா மாறி அப்படியே மின்னல் வேகத்துல அங்க சண்டை போட்டுட்டு இருக்க அத்தனை பேர்த்தையுமே சும்மா பொழிச்சுன்னு கண்ட மேனிக்கு வெட்டி வீசும். யாரும் இப்படி வந்து அட்டாக் பண்ணுன்னு இமேஜினே பண்ணல. ஏன்னா அப்படி ஒரு அட்டாக். சரி, ரெபேக்கா எப்படி தப்பிச்சான்னு பார்த்தா அவளையுமே அட்டாக் பண்ண அது வேகமா வந்துருது. ஆனா அவ உசாரா அந்த அட்டாக்கை தடுத்து அதுல இருந்து எஸ்கேப் ஆயிருவான். போயிடுவானா கேவெண்டிஷ் இன்னைக்கு போட்டு தள்ளிறன்னு அட்டாக் பண்ண கிளம்புவான். ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துருவான். அந்த டைமுங்கும் போது சுத்தி பார்த்தா அத்தனை பேருமே அப்படியே பேனு கிடப்பாங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து சொருகுன்னு சொருகிட்டான். ரெபேக்கா ஹெல்மெட்டை போட்டிருந்தனாலையும் அவளோட டேலண்ட்னாலையும் எப்படியும் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டா. ஆனா இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் பண்ணுவான்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை. சரி, எப்படியோ இவனால மேட்ச்ல இவ ஜெயிச்சிட்டா. அப்ப அந்த மேட்டர் எல்லாத்தையும் தெளிவா சொல்லுவாங்க. இந்த கேவெண்டிஷ்குள்ள மல்டிபிள் பர்சன்ஸ் இருக்காங்க. ஒன்னு கேவெண்டிஷ், இன்னொன்னு ஹக்குபா.
ஹக்கூபா, கேவண்டிஷோட ஆல்டர் ஈகோ. இவன் தூங்குனானா அவன் வெளியில வருவான். ஹக்கூபா நிறைய தப்பு பண்றதுனால கேவண்டிஷ்க்கு வேற வழியே இல்ல. அதனாலதான் அவன் செயில் பண்ணிட்டு கடலுக்கு வந்துட்டான். இதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஆளுகளே ஐயோ பாவம்பாங்க. ஐயோ பாவமா, அட பண்ணாட பயிலாம். இந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி அவன் என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் கொன்னுட்டு இருக்கான்டா. உங்க சிம்பத்தி எல்லாம் அவன்கிட்ட காட்டாதீங்க. ஆனா என்னதான் சொன்னாலும் அவன் ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன். ஆனா ஹக்கூபா அவனை விட பயங்கர ஸ்ட்ராங்கு. அவனுக்குள்ள இருக்க இவன் வெளியில வரணும்னா அவன் தூங்கணும். பரவாயில்ல, கரெக்டான ஆளை வச்சுதான் பேட்டில் ராயல செட் பண்ணிருக்காங்க. நடக்கட்டும் நடக்கட்டும் அவன் பாட்டுக்கு போயிருவான். இங்க கேவண்டிஷே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். மக்கள் யாராலையும் ஏத்துக்க முடியல. ரெபேக்கா தான் இந்த மேட்சை ஜெயிச்சான்னு. பேசாம அவளை கண்ணை வச்சு சுட்டுருங்க. அவெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த மேட்சை கண்டிப்பா அவ ஏமாத்தி தான் ஜெயிச்சிருப்பான். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. அப்படி பார்த்துட்டு எலிமினேட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு காட்டுத்தனமா கத்துவாங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு வேற வழியே இல்ல. ரெபேக்கா தான் ஜெயிச்சிருக்கான்னு அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அவ எப்படி ஜெயிச்சா என்னன்னு ஒண்ணுமே தெரியலையே. பேசாம அவ ஏதாச்சும் வச்சிருக்காளான்னு செக் பண்ணி பார்த்தலாமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டான்னிடுவான். ஏன்னா ஆல்ரெடி ரெகுலேஷனோட ரூல்ஸ் எல்லாம் மீறி அவளை கண்ணா பின்னான்னு செக் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல செக் பண்ண அவ்வளவுதான் பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். ஆனா ஒரே ஒரு டவுட், மத்த காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இவளோட எக்யூப்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மோசம். பட் என்னதான் இருந்தாலும் இப்போதைக்கு கடைசியில எந்திரிச்சு நிக்கிறது அவ மட்டும்தான். அதனால வின்னர் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த ஆங்கரோட வேலை என்ன, யாரு ஜெயிக்கிறா தோக்குறான்னு அனௌன்ஸ் பண்றது மட்டும்தான். தேவையில்லாம அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தலோமியோ எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவான். ஏன்னா சடனா ரெபேக்கா வின் பண்ணிட்டாலே. இப்போதைக்கு இந்த ஒரு வழியை விட்டா அவளுக்கு வேற வழியே இல்ல. ஆனா அவ ரொம்ப ரொம்ப லக்கிங்கிற மாதிரி சாபோ சொல்லுவான். அக்குபாவோட அட்டாக்ல அசால்ட்டா தப்பிச்சு இவ ஜெயிச்சிட்டா. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லன்ட்டு சொல்லிட்டு போவான். பார்த்தலோமியோ அவளை நம்பவே முடியல. ஏன்னா என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியல. பட் சாபோ பக்காவா சொல்லிட்டு போறான்ல, இனி நீங்க தான் என் தெய்வம்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு ஃபாலோ பண்ணி வருவான். சாபோக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. என்னாலும் சரி எப்படியாச்சும் அந்த ஃபிளேம் ஃப்ரூட்டை நான் ஜெயிச்சே ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு போவான். அதே நேரம் அந்த பர்ஜஸ் மேட்ச் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஃபைனல் மேட்ச் எப்படா வரும்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு விழுந்து விழுந்து சிரிப்பான். அப்படியே கட் பண்ண ரெபேக்காவை ஹெல்மெட் எடுத்துக்கிட்டு நான் ஒரு வழியா ஃபைனல்ஸுக்கு போறேன், என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லி கெத்தா ஒரு வீர நட போட்டு போவா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். டாடா.